மாணவர்களுக்கு மாலை வணக்கம். ஸோ வரலாற்று காவலன் சீரீஸில் இன்றைக்கி நம்ம 21வது நாளில் இருக்கோம் சரியா. ஸோ நம்ம 8th ஸ்டாண்டர்டில் உள்ள ஃபஸ்ட்டு லெசன் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி யூரோப்பியன்ஸ் இங்கே உள்ளே வந்தது, இங்கே சின்ன சின்ன கோட்டைகள் கட்டினது, சின்ன சின்ன இடங்களை பிடிச்சது மட்டும்தான் இந்த இதில். அடுத்த லெசனில் தான் என்ன வேணும்னா ஃபுல்லாக அவங்க எப்படி ஆக்குப்பை பண்ணாங்க பிரிட்டிஷ்காரங்க அப்படிங்கிறது, அதுக்கு என்னென்ன மாதிரியான போர் செஞ்சாங்க அப்படிங்கிறது சரியா. ஸோ அப்போ இந்த லெசனில் யூரோப்பியர்களோட வருகை நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு யூரோப்பியர்கள் வர்றதுக்கான நீட் என்ன, அவங்க ஏன் இங்கே வந்தாங்க அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக உங்கள் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லிடுறேன். கிமுலேருந்தே யூரோப்பியன்ஸ் இந்தியா கூட இந்தியாவில் வியாபாரம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த எல்லோரும் சொல்கிற மாதிரி மசாலா சாமான், அந்த ஸ்பைஸ் நறுமணப் பொருட்கள் இருக்கு இல்லையா. ஸோ அந்த நறுமணப் பொருட்கள் ஏன் அவங்களுக்கு தேவைன்னா, ஐரோப்பாவில் அந்த குளிர்காலத்தில் அவங்களோட இப்போ குளிர்காலத்தில் என்ன பண்ண முடியாது அப்படின்னா விவசாயம் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் அவங்களோட கால்நடைகளை கொண்டு அதை சாப்பிட்றதுக்கும், ப்ளஸ் அந்த சாப்பிட்ற அந்த பொருளில் இருந்து துர்நாற்றம் வீசுறதை தடுக்கிறதுக்கும், அந்த சாப்பிட்ற பொருட்களை நோய் தொற்று ஏற்படாமல் இருக்கிறதுக்கும், ப்ளஸ் கொஞ்சம் சுவைக்காண்டி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நறுமணப் பொருட்களை ஆட் பண்ணியிருப்பாங்க சரியா. ஸோ இப்படி தான் அவங்களுக்கு நம்ம நாட்டில் இருந்த நறுமணப் பொருட்களான அல்லது மசாலா பொருட்களான அந்த ஸ்பைஸ், மிளகு, கிராம்பு, இந்த பிரியாணி பட்டை, ஏலக்காய், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு தேவைப்படுது சரியா. ஸோ முன்னாடியே வாங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க. இடையில என்ன ஆச்சு அப்படின்னா, ரோமானியர்களோட வீழ்ச்சிக்கு அப்புறம் யூரோப்பிலேருந்து யாரும் இங்கே வரல. இடையில உதயமான இந்த அரபு வணிகர்கள், முஸ்லீம், அப்போ தான் இஸ்லாம் டெவலப் ஆச்சா. ஸோ அவங்க தான் இந்தியாவிலையும் இந்தோனேசியாவிலையும் உள்ள இந்த மசாலா சாமான்கள் எல்லாமே வாங்கிட்டு போய் இங்கிலாந்தில் கொடுத்து நல்லா அவங்க கொஞ்சம் வணிகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த முஸ்லீம்காரங்க ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சிலுவை போர்கள் மூலமாக கிறிஸ்டின்காரங்க கூட பகையாக மாறிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 190 வருஷம் நடந்த அந்த சிலுவை போரில் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்கள் கிறிஸ்டின் சைடும் இறந்துருப்பாங்க, முஸ்லீம் சைடும் இறந்துருப்பாங்க. அதனால் உலகம் முழுக்க என்னென்னா கிறிஸ்டினும் முஸ்லீம்கள் கிட்ட அது பகையாக உலகம் முழுக்க மாறிடுச்சு. ஸோ அப்போ 1453 கான்ஸ்டான்டினோபிள் அப்படிங்கிற இன்றைக்கி இருக்கிற இஸ்தான்புல் அந்த பகுதியை முஸ்லீம் மன்னரான ஆட்டோமான் எம்பையர் வம்சம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க. அந்த கான்ஸ்டான்டினோபிள் எதுக்கு முக்கியம் அப்படின்னா, அதுதான் அதாவது யூரோப் கான்டினென்ட், ஏசியா கான்டினென்ட், ஆஃப்ரிக்கா கான்டினென்ட், அது மூணையுமே இணைக்கிற இடமா இருந்திருக்கும். அது ஒரு இணைப்பு ஜங்ஷனாக இருந்திருக்கும். ஸோ அந்த பகுதி யாருக்கிட்ட இருக்கோ அவங்களால அந்த 3 கண்டங்களுக்குமே ஈஸியாக போக வர முடியும். அந்த பகுதியை முஸ்லீம் ஜெயிச்ச உடனே என்ன அறிவிச்சாங்க அப்படின்னா, தான் நாட்டு மக்களுக்கும் தான் நாட்டு வணிகர்களுக்கும் இனி கிறிஸ்டின் நாடு கூட இங்கே வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு அறிவிச்சாங்க சரியா. ஸோ அப்போ கிறிஸ்டின் நாடு கூட காலங்காலமாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இப்போ முஸ்லீம் வணிகர்கள் அதை பண்ணலை. ஆனால் அவங்க கிறிஸ்டின்காரங்களுக்கு அந்த மசாலா சாமாங்க தேவை. ஸோ இருந்த காலங்காலமாக இருக்கிற ஒரே வழி இப்போ அடப்பட்டுருச்சா, அதனால் அவங்க புது வழி தேடி அலைஞ்சாங்க. இப்படி புது வழி தேடி அலைகிறப்ப தான் உலகத்தில் நிறையா மாற்றங்கள் வந்துச்சு. உதாரணத்துக்கு உலக வரைபடம் இப்படி தான் உருவாச்சு. அமெரிக்கா அப்படி தான் கொலம்பஸ் போவார். அந்த அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆஸ்திரேலியா கண்டம் இப்படி தான் ஜேம்ஸ் குக் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருப்பார். இந்த பயணத்தில், இந்தியாவை தேடின பயணத்தில் தான் அந்த மாதிரி என்ன சொல்கிறது அப்படின்னா அந்த ஸ்கர்வி நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்படி இந்தியாவை தேடுற காலகட்டத்தில் ஆப்பிரிக்காவில் உள்ள நிறைய நாடுகள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்படி இந்தியாவுக்கு பாதை தேடுற சமயத்தில் தான் உலகம் உருண்டைன்னு இது மெக்கல்லன் தலைமையில் அந்த ஒரு ரொம்ப புகழ்பெற்ற அந்த கடல் பயணம் நமக்கு நிரூபிச்சிருக்கேன். ஏன்னா அவர் கிளம்புன இடத்துக்கே சுற்றி வந்திருப்பார். ஸோ அப்போ உலகம் தட்டையானது நம்பிக்கிட்டு இருந்தாங்க. உலகம் உருண்டையாக இருந்தால் தான் கிளம்புனதுக்கே திரும்ப வர முடியும் அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்க. இப்படி எல்லாம் பண்ணாங்க. ஆனால் என்ன தான் நடக்கலை அப்படின்னா இந்தியாவுக்கு தான் வரலை. அப்படி தான் ஒரு கட்டத்துக்கு மேலே வாஸ்கோடா காமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஆப்பிரிக்கா கடற்கரையை ஒட்டியே கென்யாவுக்கு போகிறார். இன்றைக்கி இருக்கிற கென்யாவுக்கு. அந்த கென்யாவில் இருந்த மன்னன் உபசரித்து வரவேற்ற சமயத்தில் தான் இந்த மாதிரி இவங்க வாஸ்கோடா காமா தங்களோட நாங்கள் இப்போ சில ஒரு 70-80 வருஷமாக இந்த மசாலா சாமாங்க விற்கிற அந்த இடங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம், போக முடியலை. அப்போ அந்த அவையில் சில அரபு வணிகர்கள் இருந்திருக்காங்க. குஜராத் வணிகர் அப்துல் மஜீத் இருந்ததாக சொல்கிறாங்க. சில பேர் தமிழ் வணிகர்கள் இருந்தால் சொல்கிறாங்க. எது எப்படியோ அந்த மன்னர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அப்போ இவங்க எல்லாருமே இந்தியாவுக்கு ஈஸியாக அடிக்கடி போயிட்டு வர்றவங்கன்னு சொல்லி, ஸோ அவங்களோட சேர்ந்து வாஸ்கோடா காமாவை அனுப்பி 1498 அந்த போர்ச்சுகீஸ்காரரான வாஸ்கோடா காமா நம்ம கோழிக்கோட்டில் இறங்குறார் சரியா. 1498. ஸோ இந்த 1498 போர்ச்சுகீஸ்காரங்க இங்கே அவங்களோட கால் பாதத்தை வச்சது தான் யூரோப்காரங்களில் பின்னாடி இந்த புது வழியை கண்டுபிடிச்ச முதல் நபர் சரியா. ஸோ அதனால தான் வாஸ்கோடா காமா ஃபஸ்ட்டு நபர். ப்ளஸ் வாஸ்கோடா காமா போர்ச்சுகீஸ் நாட்டுக்காரங்களா, அதனால் இந்தியாவுக்கு வந்த முதல்
அந்த ஐரோப்பிய நாடு எது அப்படின்னா அது போர்ச்சுகல் தான். அதுக்கு இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது. இந்தியாவை விட்டு கடைசியாக வெளியேறின நாடு போர்ச்சுகல் தான். 1961 தான் அவங்க இந்தியாவிலேருந்து இந்த கோவா விடுதலை போராட்டத்தில் அவங்க இந்தியா கிட்ட அடி வாங்கி அவங்க என்ன போயிடுவாங்கன்னா தாய் நாட்டுக்கு போவாங்க. சரியா? ஸோ இந்தியாவுக்கு வந்த முதல் நாடும் போர்ச்சுகல் தான், இந்தியாவை விட்டு வெளியேறின கடைசி நாடும் போர்ச்சுகல் தான். சரியா? ஸோ இப்படி போர்ச்சுகல்காரங்க உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த எங்கேருந்து ஐரோப்பாவிலேருந்து அந்த ஆப்பிரிக்காவுக்கு ஒட்டி கீழே இருக்கிற கடல் பயணத்தில் வந்து அந்த கடல் வழியாக நம்ம ஏசியாவில் உள்ள இந்தியாவுக்கு வந்தாங்கல்ல, இந்த கடல் பாதையை தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டோம்னா வேறு யாருமே வியாபாரம் பண்ண முடியாது, நம்ம மட்டும் நிறையா லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அதனால் அந்த கடல் பாதையை கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த கடல்களுக்கு இடையில உள்ள தீவுகளை சின்ன சின்ன கோட்டைகள் கட்டி மித்த யாருமே வரவிடாத மாதிரியும், சில சமயங்களில் கடற்கொள்ளையர்களுக்கு காசு கொடுத்து மித்ததுக்கு வந்தால் அவங்கள பிரேக் டவுன், அவங்களோட கப்பலை தரைமட்டமாக்குறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அவங்க பண்ணாங்க. அதுதான் முக்கியமான அந்த ப்ளூ வாட்டர் பாலிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, நீல நீர் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அவர் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், அடுத்து பின்னாடி அல்ஃபோன்ஸ் டி அல்புகர்க்கு பண்ண மாற்றங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா மாற்றங்கள் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, எப்படியாவது போர்ச்சுகீசியர்களோட டாமினேஷனை ஏசியாவிலையும் இந்தியாவிலையும் நம்ம பெருசாக்கணும்னு நினச்சாங்க. ஸோ அப்படி அந்த பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா தான் இந்தியாவுக்கு வந்து முதல் போர்ச்சுகீசிய யார் அப்படின்னா கவர்னர். ஸோ அவர் அந்த நீல நீர் கொள்கை அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துகிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் அல்ஃபோன்ஸ் டி அல்புகர் இந்த ஒட்டு மாம்பழங்கள்லாம் இவங்க காலத்தில் ரொம்ப அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. போர்ச்சுகீசியர்கள் தான் முந்திரி பழமாக இருக்கட்டும், ஏன் நம்ம என்ன சொல்கிறது அண்ணாச்சியாக இருக்கட்டும், புகையிலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே அவங்க தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. குறிப்பாக ஒட்டு மாம்பழங்கள் அவங்க தான் நம்ம இப்போ எப்பயும் அந்த ஆர்கானிக்காக விளையிறத விட்டுட்டு நிறைய கிராஸ் பண்ணி புது புது வகையான வெரைட்டி ஆஃப் மேங்கோஸ் இவங்க தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதனால தான் புகழ்பெற்ற அந்த மாம்பழத்துக்கு இந்த அல்ஃபோன்ஸ் டி அல்புகர்க்கோட பேரே வச்சு அல்ஃபோன்ஸா மாம்பழம்னு கூட இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல, இன்றைக்கி உலகத்தில் தான் காஸ்ட்லியான மாம்பழம்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த ஒட்டு மாம்பழங்கள் அறிமுகப்படுத்தினது. அடுத்து அல்ஃபோன்ஸ் டி அல்புகருக்கு இன்னொரு பெருமை இருக்குது. அவர் தான் வில்லியம் பெண்டிங் பிரபுவின் முன்னோடி. அவர் இங்கே போர்ச்சுகீசிய கவர்னராக அவர் இருந்த டயத்தில் அந்த பகுதிகளில் இருந்த சதி பழக்கத்தை அவர் ஸ்டாப் பண்ணார். சரியா? ஸோ அப்போ நம்ம வில்லியம் பெண்டிங்க்கு முன்னாடியே வந்து ஒரு யூரோப்பியனை அவர் என்ன பண்ணியிருக்காரு, சதியை ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஏதாச்சும் ஒரு வகையில் நம்ம இந்தியாக்காரங்க கூட நெருக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்தியாக்காரங்க கூட திருமண உறவை இவர் என்கரேஜ் பண்ணார். இப்படி பல வகையில் இவர் கொஞ்சம் இதாக இருந்தார். ப்ளஸ் 1510 என்ன பண்ணாங்கன்னா இவங்க தான் கோவாவை கைப்பற்றுவாங்க. கோவாவை கைப்பற்றின இந்த நிகழ்வு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அலெக்சாண்டர் கிமுவில் படையெடுத்து வருவார்ல, ஸோ அலெக்சாண்டர் காலத்துக்கு அப்புறம் ஒரு ஐரோப்பாக்காரங்க இந்தியாவில் ஒரு இடத்த ஜெயிச்சாங்கன்னா அது நம்ம அல்ஃபோன்ஸ் டி அல்புகர்க்கு வந்து கோவாவை ஜெயிச்சதான். சரியா? இதே கோவா தான் பின்னாடி 1530 நம்ம குகா வந்து என்ன பண்ண போகிறாரு, அடுத்த போர்ச்சுகீசிய கவர்னர் வந்து என்ன பண்ண போகிறாருன்னா தலைநகரமாக அறிவிக்கப்பட்டார். ஸோ முதல் தலைநகரமாக வந்து கொச்சி இருக்கும். அந்த கொச்சியிலேருந்து கோவாவுக்கு மாற்றினது யாருன்னா குகா அப்படிங்கிற அந்த போர்ச்சுகீசிய கவர்னர் இது பண்ணுவார். ஆனால் பின்னாடி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த போர்ச்சுகீசியர் கொஞ்சமாக அவங்க வீழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து நம்ம நெதர்லாந்து, ஹாலந்து, டச்சு, இது மூணு ஒரே நாட்டை தான் குறிக்கிற வார்த்தை. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐரோப்பா கண்டத்தில் டச்சு வந்து இவங்க போர்ச்சுகலுக்கு கீழே காலனியாக இருந்தாங்க. இப்போ எப்படி நம்ம இந்தியா வந்து இங்கே இங்கிலாந்துக்கு கீழே காலனியாக இருந்தோம், அந்த மாதிரி நம்ம டச்சு வந்து போர்ச்சுகலுக்கு கீழே காலனியாக இருந்தாங்க. அதனால தான் அவங்க எப்போ பாரு போர்ச்சுகலுக்கு எதிராகவே நிற்பாங்க. இந்தியாவிலையும் போர்ச்சுகலை வந்து இந்தியாவை விட்டு வெளியேற்றினது யாருன்னா பிரிட்டிஷ்காரங்க கிடையாது, டச்சுக்காரங்க தான் வெளியேற்றுவாங்க. எங்கெல்லாம் பிரபலமாக போர்ச்சுகீசியர்கள் கால் பதிச்சிருந்தாங்களோ அங்கே எல்லாமே அவங்கள விரட்டி விட்டது இந்தியாவில் யாருன்னு பார்த்தீங்கன்னா டச்சுக்காரங்க தான். அம்பாயினாவாக இருக்கட்டும், பழவேற்காடாக இருக்கட்டும், மாசூலிப்பட்டினமாக இருக்கட்டும், நம்ம நாகப்பட்டினமாக இருக்கட்டும், எந்த இடத்துல இருந்தும் அவங்க தான் விரட்டி விட்டுருப்பாங்க. அப்படி குறிப்பாக 1505 அம்பாயினா அப்படிங்கிற பகுதியை போர்ச்சுகீஸ்ட இருந்து டச்சு ஜெயிச்சாங்க. அந்த அம்பாயினால தான் புகழ்பெற்ற இந்த அம்பாயினா மாஸ்கர், அம்பாயினா படுகொலை அப்படிங்கிற ஒன்று 1623 நடக்குது. அந்த டச்சை சேர்ந்த வியாபாரிகள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அப்போ தான் இங்கிலாந்துக்காரங்க எங்கே வர்றாங்கன்னா இந்தோனேசியாவில் உள்ள அம்பாயினா பகுதிக்கு வர்றாங்க. பிரிட்டிஷ்காரங்களை உள்ளே விட்டோம்னா அவங்க ஃபுல்லாக என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆக்குப்பை பண்ணிடுவாங்கன்னு பயந்த இந்த டச்சுக்காரங்க நம்ம போர்ச்சுகீசியர்களை கொஞ்சம் கம்மியான ஆள், ஜப்பான்காரங்களில் ஒரு கம்மியான ஆள்,
இங்கிலீஷ்காரங்களை கம்மியான ஆளுக குடியிருந்த அந்த ஏரியாவை டோட்டலாக எரிச்சு விட்டுருவாங்க. இது அம்பாயினா படுகொலை. இந்த அம்பாயினா படுகொலையெல்லாம் நல்லா உள்ள மனசில் வச்சு தான் பின்னாடி வந்து பிரிட்டிஷ்காரங்க டச்சுக்கு எதிராக பெரிய வெஞ்சன்ஸ் எடுப்பாங்க, சரியா, ரிவென்ஸ்லாம் எடுப்பாங்க. அப்படி போர்ச்சுகீசியர்களை இந்தியா விட்டு விரட்டி விட்டது. இந்தோனேசியாவிலேருந்து இங்கிலீஷ்காரங்களை விரட்டி விட்டது எல்லாமே டச்சு தான். அந்த டச்சு பின்னாடி பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவங்க கவனங்களுக்கு வேறு வேறு சிதறவும் பிரிட்டிஷ்காரங்க டாமினேஷன் பண்ண நம்ம டச்சுக்காரங்க இந்தியா விட்டு வெளியேறிடுவாங்க. குறிப்பாக ஃபெடரா போரில் 1759 இங்கிலீஷ்காரங்கிட்ட தோப்பாங்க. 1759 ஃபெடரா யுத்தம். அது அப்படியே திருப்பி போட்டால் 1795 தான் இந்த இந்தியாவில் தனக்கு இந்தியாவில் இருந்த சொந்தமான பகுதிகளை எல்லாமே பிரிட்டிஷ்கிட்ட ஒப்படைச்சிட்டு டச்சுக்காரங்க கிளம்பிடுவாங்க, சரியா. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்காரங்க, அதாவது ஆங்கிலேயர்கள் ஏன் இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னா, நான் சொன்னேன்ல போர்ச்சுகீசியர்கள் தான் முத இங்கே வந்தவங்க அந்த கடல் வணிகத்தை எல்லாமே தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்க நினச்சாங்க. ஆனால் ஐரோப்பாவில் போர்ச்சுகீசியர்கள் என்ன பண்ணாங்கன்னா டச்சுக்காரங்களை காலனியாக வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே இந்தியாவிலேருந்து சரக்குகளை ஏற்றிட்டு போகிற அந்த போர்ச்சுகீசிய கப்பல்கள் எல்லாமே ஐரோப்பாவில் டச்சு நாட்டை தாண்டி தான் போகணும். அப்படி போகிறப்ப எல்லாமே தன்னை ஆட்சி பண்ணுற இந்த போர்ச்சுகீசிய கப்பல்களை எல்லாமே டச்சுக்காரங்க கொலாப்ஸ் பண்ணாங்க. அப்படி நிறைய கப்பல்கள் என்னாச்சுன்னா சரக்கோட கடலில் மூழ்குச்சு. அப்போ தான் போர்ச்சுகீசியர்கள் ஒரு முடிவெடுத்தாங்க, நிறைய கப்பல்கள் கடலில் மூழ்க தான் போகுது, எப்படி இந்த டச்சுக்காரங்க மூழ்கடிச்சிருவாங்க, அதனால் நம்ம கொஞ்சம் விலையை இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லி பொருளோட விலையை 3 மடங்கு உயர்த்தினாங்க. இது பிடிக்காத இங்கிலாந்துக்கார 24 அந்த ஒரு பணம் போட்ட முதலாளிகள் என்ன பண்ணாங்கன்னா இங்கிலாந்து ராணிக்கு கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதத்தில் நாங்கள் போய் இந்த மாதிரி நாங்கள் சொந்தமாக போய் இந்தியாவில் போய் நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னு முடிவெடுத்து அந்த கடிதத்தில் 1600 டிசம்பர் 31 இங்கிலாந்து ராணி கையெழுத்திட்டாங்க. அதனால தான் அந்த தேதி வந்து கிழக்கிந்திய கம்பெனி உருவான நாள்னு சொல்லுவாங்க, சரியா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜஹாங்கீரோட அவைக்கு வந்து சர் தாமஸ் ரோவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வில்லியம் ஹாக்கின்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள், குறிப்பாக தாமஸ் ரோ வந்து 1613 சூரத்தில் அப்புறம் மாசூலிப்பட்டினத்தில் நிறைய இடங்களெல்லாம் வியாபாரம் பண்ண அனுமதிலாம் வாங்கியிருப்பாங்க, சரியா. ரைட், ஓகே. குறிப்பாக 1639 எங்கன்னா நம்ம இந்த இவங்க ஃப்ரான்சிஸ் டே என்ன பண்ணியிருப்பாருன்னா நம்ம கர்நாடகா பகுதியை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஆளுகள்கிட்ட போய் நாங்கள் அந்த இப்போ நம்ம சென்னையை சுற்றி இருக்கிற சில கிராமங்கள், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் உள்ள மீன்பிடி கிராமங்களை எங்களுக்கு வியாபாரம் பண்ண அனுமதி கொடுங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த ஆள் வந்து அவங்க கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க. அப்படி தான் அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சென்னை கிடைக்குது. அப்புறம் பம்பாய் வந்து எப்படி கிடைக்குன்னா செகண்ட் சார்லஸுக்கும் போர்ச்சுகீசிய இளவரசிக்கும் கல்யாணம் நடந்ததுனால போர்ச்சுகீசிய ஆள் வந்து என்ன பண்ணாங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணாங்க, அதாவது டவுரி வரதட்சணையாக கொடுத்தாங்க. இப்படி ஒவ்வொரு இடமும் ஆங்கிலேயர்களுக்கு சென்னை, கொல்கத்தா, பம்பாய் இப்படி இடங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. இப்போ சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டை, சரி. அப்புறம் முக்கியமான கோட்டையை பார்த்திங்கன்னா இது புனித லூயிஸ் கோட்டை வந்து பாண்டிச்சேரியில், புனித டேவிட் கோட்டை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எங்கள் கடலூரில், வில்லியம் கோட்டை அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுனா வங்காளத்தில். இதெல்லாம் முக்கியமான சில கோட்டைகள், சரியா. ரைட், ஓகே. அடுத்து நம்ம இந்தியாவுக்கு வந்த முக்கியமான ஆளுக அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க ஃப்ரெஞ்சுக்காரங்க தான் இந்தியாவுக்கு வந்த கடைசி ஆங்கிலேயர்கள். 1664 அவங்களோட இந்த கால்பாட் அப்படிங்கிற நிதியமைச்சர் தான் என்ன பண்ணுறாருன்னா ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கிறார், சரியா. அவங்களும் சூரத், மாசூலிப்பட்டினம் அந்த மாதிரி இடங்கள்லாம் வியாபாரம் இது பண்ணுறாங்க. பின்னாடி அடுத்த லெசனில் நம்ம அதான் பார்ப்போம். இங்கிலாந்துக்கும் ஃப்ரான்ஸுக்குமான சண்டைகள் கடுமையாக இருக்கும். யார் தங்களில் உயர்ந்தவங்க, யார் வந்து போரில் வந்து இந்தியாவை ஜெயிச்சு ஆட்சி பண்ண போகிறாங்கன்னு அவங்களுக்குள்ள நிறைய யுத்தம் நடக்க தான் கர்நாடக போர்கள், அந்த போர் நிறையா வரும், சரியா. ரைட், ஓகே. இப்படி இந்தியாவுக்கு நிறைய பேர் வந்தாங்க. உதாரணத்துக்கு லாஸ்ட்டாக ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி கூட 1731 ஜானதன் பர்க் அப்படிங்கிறவர் ஸ்டார்ட் பண்ண மாதிரிலாம் பள்ளி புத்தகங்களை போட்டிருக்காங்க, சரியா. ஸோ இதுதான் இந்தியாவுக்கு வந்த ஐரோப்பியர்களுக்கான ஒரு ஷார்ட்டான விஷயம். இப்போ நம்ம சில கேள்விகள் பார்த்து அதுக்கு விளக்கங்கள் பார்க்கலாம், சரியா. ஸோ ஒரு பழைய வரலாறு சார்ந்த விஷயங்களை பார்க்குறோம்னா ரிட்டன் ப்ரூஃப் வேணும் இல்லையா. எழுத்துப்பூர்வமான சான்றுகள், அதான் அகச்சான்று புறச்சான்றுன்னு சொல்லுவாங்க. மனசில் தோன்றுன்னு எழுதுனது அகச்சான்று, வெளியில் இப்போ கட்டடங்கள், கல்வெட்டுகள், நாணயங்கள்லாம் புறச்சான்று, சரியா. ஸோ அந்த மாதிரி ஒரு ரீசெண்டாக மாடர்ன் பீரியடில் கிடச்ச விஷயங்களை எல்லாமே நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து இது பண்ணி வைப்பாங்க, ப்ரிசர்வ் பண்ணி நம்ம ஆவணங்களை ரெக்கார்டாக வைப்பாங்க. அப்படி இந்தியாவில் உள்ள அந்த ஆவண காப்பகங்கள் தான் இதுதான் இருக்கிறதுலையே சரியா.
ஸோ ஏசியாவிலே பெரிய ஆவண காப்பகம் புதுடெல்லியில் உள்ள இதுதான் சரியா. அடுத்து இந்த மாதிரி நிறைய இப்போ டச்சுக்காரர்களோட குறிப்புகளை வந்து தமிழ்நாட்டு ஆவணங்கள்லாம் என்ன பண்ணி வைக்குதுன்னா அதை பாதுகாத்து வைக்குது. அந்த சென்னை நாட்குறிப்புகள் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா .12 சரியா. சென்னை நாட்குறிப்புகளை பற்றின பதிவுகள்லாம் யார் எழுதுனா அப்படின்னா .12 அப்படிங்கிறோம். அப்புறம் புகழ்பெற்றது இந்த ஆவண காப்பகத்தின் தந்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான சரியா. ஃபாரஸ்ட் அப்படிங்கிற அந்த நபர் தான், வில்லியம் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறவர் தான் இந்திய தேசிய ஆவண காப்பகங்களோட தந்தை அப்படின்னு அறியப்படுறார் சரியா. டெல்லி அருங்காட்சியகம், இந்தியாவில் உள்ள டெல்லி அருங்காட்சியகம் ரைட்டா. இப்போ இதுகளில் பெருசெல்லாம் ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டாங்க சரி. இது முக்கியம், இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை அப்படின்னா ஃபாரஸ்ட், அது ரொம்ப முக்கியமானது சரியா. அடுத்து 1935 பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் உருவாக்கியிருப்பாங்க. இதில் உள்ளதுகள்லையே அப்புறம் நம்ம இந்த ஆனந்தரங்கன் நாட்குறிப்புகள் அது ரொம்ப முக்கியம் சரி. ஆனந்தரங்கன் பிள்ளை அப்படிங்கிறவர் 1736 1760 வரை பிரெஞ்சு காரங்க ஆட்சி பண்ண பாண்டிச்சேரி பகுதியில் என்னவாக இருந்திருப்பாங்க அப்படின்னா துபாசியாக இருந்திருப்பார், அதாவது டிரான்ஸ்லேட்டராக இருந்திருப்பார். இந்த ஆனந்தரங்கனோட நாட்குறிப்புகளை ஓரளவு மையமாக வச்சு தான் இவங்க வானம் வசப்படும் அப்படின்னு புகழ்பெற்ற நம்ம பிரபஞ்சன் வந்து ஒரு நாவல் எழுதியிருப்பார் சரியா. ரைட்டு ஓகே. அடுத்து போர்ச்சுகீஸ் இந்தியாவுக்கு வந்த முதல் ஐரோப்பியர்கள் அப்படின்னா நம்ம பார்த்தோம் 1498 வாஸ்கோடா காமா, அதாவது யார் அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் தான் ஃபஸ்ட்டு ஆள் இந்தியாவுக்கு இந்தியாவிலிருந்து கடைசியாக வெளியேறின ஆளுக அப்படின்னா அதுவும் போர்ச்சுகீசியர்கள் தான் 1961. அப்புறம் போர்ச்சுகீசியர்களோட முதல் கவர்னர் அப்படின்னா பிரான்சிஸ்கோ டி அல்மைடா சரியா. பிரான்சிஸ்கோ டி அல்மைடாவை தான் முதல் நபர். ரெண்டாவது நபர் அப்படின்னா அல்ஃபோன்ஸ் டி அல்புகர்க். இந்த முதல் நபர் ரெண்டாவது நபரில் முக்கியமான விஷயங்கள் பார்க்கலாம் அப்படின்னா இப்போ 1, 2 இது ரெண்டுக்குமே யார் அப்படின்னா பிரான்சிஸ்கோ டி அல்மைடா. அடுத்து இந்திய பெண்களோட திருமணத்தை ஊக்குவித்ததாக இருக்கட்டும், சதி ஒழிப்பாக இருக்கட்டும், கோவாவை கைப்பற்றினதாக இருக்கட்டும், எல்லாமே யாருன்னா அல்ஃபோன்ஸ் டி அல்புகர்க். அந்த கோவாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, தலைநகரமாக யார் மாற்றிருப்பா அப்படின்னா அந்த குர்கா அப்படிங்கிற அவர் சரியா. அடுத்து இந்தியாவில் புகையிலை மட்டும் இல்லை, முந்திரி பருப்பு சரியா, குறிப்பாக இது அண்ணாச்சி, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. குறிப்பாக என்ன சொல்லணும் அப்படின்னா கோவாவில் அச்சுக்கூடம் கூட அவங்க தான் அறிமுகப்படுத்துவாங்க. கோவாவில் அச்சுக்கூடம் கூட போர்ச்சுகீசியர் தான் அறிமுகப்படுத்துவாங்க சரியா. ரைட்டு ஓகே. அடுத்து டச்சுக்காரங்களோட மாசூலிப்பட்டினம் நான் சொன்னேன். டச்சுக்காரர்கள் அப்படின்னாலே 1602 அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. 1602 அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க கம்பெனி ஒன்று. அடுத்து போர்ச்சுகீசியர்களை இந்தியா விட்டு விரட்டினது எல்லாமே இவங்க தான். நான் சொன்ன மாதிரி அது என்ன சொல்கிறான் நம்ம அம்பாயினாவாக இருக்கலாம். ஸோ இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தோனேசியாவில் இருந்தும் போர்ச்சுகீசியர்கள் அவங்க தான் விரட்டுறாங்க சரியா. ரைட்டு ஓகே. அம்பாயினா படுகொலைனா 1623, ஃபெடரா யுத்தம் 1759. இந்த சொன்னல இந்த இதை அப்படியே திருப்பி போட்டால் ஃபெடரா யுத்தத்தில் டச்சுக்காரங்க பிரிட்டிஷ்காரங்கிட்ட தோக்குறாங்க. அந்த இதை அப்படியே திருப்பி போட்டால் தோத்த பொருளை ஃபுல்லாமே கொடுத்துட்டு இந்தியா விட்டு மொத்தமாக வெளியேறாங்க சரியா. அடுத்து 1613 பழவேற்காட்டில் புகழ்பெற்ற அந்த கெல்ரியா கோட்டை 1613 டச்சுக்காரங்க தான் கட்டினாங்க சரியா. அடுத்து ஆங்கிலேயர்களுக்கு அந்த வர்த்தக உரிமையை கொடுத்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர். கேளுங்களேன், சொன்னேன் இந்த மாதிரி டேவிட் கோட்டை அப்படின்னா கடலூர், லூயிஸ் கோட்டை அப்படின்னா பாண்டிச்சேரி, ஜார்ஜ் கோட்டை அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் சட்டமன்றம் சென்னை சரியா. வில்லியம் கோட்டை அப்படின்னா அது 1700 எங்கே அப்படின்னா நம்ம கல்கத்தா, அதாவது பெங்காலில் சரியா. வேறு இவங்களுக்கு வருகை தந்த கடைசி சரியா இது சூரத்து.
1613. இந்தியாவுக்கு வந்த கடைசி நபர்கள் அப்படின்னா யார்? பிரெஞ்சுக்காரங்க. 1664 கால்பாட் அப்படிங்கிற நிதி அமைச்சர் ஆரம்பித்தது அந்த இது. பிரெஞ்சுக்காரங்க இங்கே பெருசாக இது பண்ணல. குறிப்பாக 1673 பாண்டிச்சேரி இருக்குல்ல, அது அவங்களுக்கு கிடச்சிச்சு. சரி, இவங்க மார்டின் அப்படிங்கிறவங்க வாங்கி கொடுத்துருப்பாங்க. பீஜப்பூர் சுல்தான்ட இருந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ சூரத்து, மாசோலிப்பட்டினம் இது 1731. ஜானதன் பர்க். ரைட்டா? ஸோ ரொம்ப பிரபலம் இல்லாட்டியுமே கூட அந்த ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனின்னு ஒரு கம்பெனி கூட 1731 ஜானதன் பர்க் அப்படிங்கிறவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓரளவு இந்த டேட்டாக்கள் நமக்கு தெரிஞ்சாலே இந்த பர்டிகுலர் லெசன் வந்து நமக்கு கிளியர் பண்ணிடலாம் ஈஸியாக. ஓகேவா? ஓகே, நன்றி. நம்ம அடுத்த ஒரு வாய்ப்பில் நம்ம அடுத்த லெசன் பார்க்கலாம். சரியா? நன்றி.